மத்தேயு 15வது அதிகாரம் Matthew chapter 15. 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை வாசிப்போம். மத்தேயு 15 21லிருந்து 28 வரைக்கும். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடியல்ல வென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். Verse 21 onwards. Leaving that place, Jesus withdrew to the region of Tyre and Sidon. A Canaanite woman from the vicinity came to him, crying out, Lord, Son of David, have mercy on me. My daughter is demon-possessed and suffering terribly. Jesus did not answer a word. So his disciple came to him and urged him, Send her away, for she keeps crying out after us. He answered, I was sent only to the lost sheep of Israel. The woman came and knelt before him. Lord, help me, she said. He replied, It is not right to take the children's bread and toss it to the dogs. Yes, it is, Lord, she said. Even the dogs eat the crumbs that falls from their master's table. Then Jesus said to her, Woman, you have great faith. Your request is granted. And her daughter was healed at that moment. அல்லேலூயா. Amen. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. It is not right to take the children's bread and toss it to the dogs. பிள்ளைகளின் அப்பம் என்பது என்ன? இங்கு நாய்க்குட்டிகள் யார்? So what is children's bread and who are the dogs? வேதாகமத்திலே இந்த ஒரு சம்பவம் இயேசுவுடைய சுபாவத்தை வேறு கோணத்திலே காண்பித்து விடுகிறது. So in the Bible, it shows that Jesus' character is a little bit in a different dimension. சுவிசேஷங்கள் இயேசுவை ஒரு கனமுள்ள நபராக காண்பித்து கொடுக்கிறது. So all the gospels shows that Jesus Christ as a reputable person. இரக்கமுள்ள ஒரு நபராய் காண்பித்து கொடுக்கிறது. It shows that he is a merciful, compassionate person. வேதனையோடு அவரை தேடி வருகிறவர்களுக்கு மனதுருகுகிற ஒரு தேவனாய் அவரை அடையாளப்படுத்துகிறது. People who come with a problem, it shows that Jesus Christ is a compassionate God. யாரையும் இயேசு மறுதலிக்கவில்லை, யாரையும் இயேசு புறம்பே தள்ளினதில்லை. Jesus never denied or rejected anyone. விசுவாசத்தோடு அவரை தேடி வருகிற யாவரோடும் இயேசு ஒரு பெரிய கான்வர்சேஷன் எதுவும் நடத்தினதில்லை. So people are come with a great faith. Jesus didn't have any great conversation. பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஒரு கூட்டத்தின் நடுவிலே ஆண்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த நபரை எப்படி நாம் சந்திப்பது என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம், அவருக்குள்ளே வல்லமை இருந்தால் அவர் வஸ்திர தொங்கலை தொடும்போது அந்த வல்லமை புறப்பட்டு என்னை சுகமாக்கும் என்று அவள் நம்பி இருந்தாள். There was a woman having the issue of the blood, and she thought that if I go and touch the edge of the garment, and if there is power, then that power will heal me. That's what she thought. விசுவாசத்திற்கு ஒரு பேட்டர்ன் கிடையவே கிடையாது. For faith, there is no pattern. இப்படி தான் விசுவாசிக்கணும்னு கிடையாது. This is how we need to faith. It's not like that. ஒவ்வொருவருடைய விசுவாசமும் ஒவ்வொரு நபருக்குள்ளே வித்தியாசமாய் கிரியை செய்யும். So a faith that is in each one of us works in a different way. உபதேச ரீதியாய் பார்க்கும்போது இயேசு இந்த பூமியிலே வாழும்போது 100% மனிதனாய் வாழ்ந்தார். So when the preaching way, if we say that when Jesus was living this world, he was 100% a human. உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே நித்தியமாய் வாழுகிற பிதாவுக்கு சமமாய் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவருடைய தெய்வீக தன்மையை வச்சிட்டு
100% ஒரு 100% மனிதனா இந்த பூமியிலே வாழ்ந்தார். So in the beginning, Jesus was there who was equal with the God, but still he kept everything aside. And when he came to the world, he just came as a 100% human. சகலத்தையும் அறிந்த, சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சுபாவமுடைய ஒரு தேவன் எல்லாம் தெரிஞ்சவராய் இல்லாம சொற்ப அறிவுள்ளவராய், சொற்ப காரியங்களை செய்யக்கூடியவராய், சோர்வுடையவராய், ஒரு சராசரி மனிதனாய், ஒரு சராசரி மனிதனுக்குரிய அறிவோடு இந்த பூமியிலே 33.5 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். So he was an omnipotent, he was an omnipresent God, even though he kept aside and he just came as a human, having a limited knowledge, limited power, even though he has been like weary and tired, such kind of things are there, he just lived as a normal person. அப்ப இயேசு பூமியிலே நிகழ்த்தின எல்லா அற்புதங்களும் அவருடைய வல்லமையிலிருந்து செய்ததா அல்லது பிதாவின் வல்லமை சார்ந்து கொண்டு செய்ததா? So when Jesus was living this world, is it his ability doing all this miracle, or he did with the power of the Lord God? இயேசுக்கே வல்லமை இருக்கு. இயேசுவின் வல்லமையை வைத்து அந்த அற்புதத்தை செய்தாரா அல்லது பிதாவின் வல்லமையை சார்ந்து கொண்டு அந்த அற்புதத்தை செய்தாரா? Jesus himself has the power, whether he has did every miracles like things with his power or he did with God's power. தன்னுடைய வல்லமையை வைத்தே இயேசுவால் எல்லாம் செய்திருக்க முடியும் என்றால் இயேசுடைய வாழ்க்கையிலே ஜெபம் தேவையில்லை. If he has the power and he can do everything, then Jesus doesn't need any kind of prayer. இயேசு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். Jesus was the person who prays. அற்புத அடையாளங்களை ஸ்தாபிக்கிற ஒரு நபராய் He இருந்தார். was the person who does miracles and wonders. அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களாலும் அந்த அற்புத அடையாளங்களை செய்ய முடியும் என்று இருக்கிறார். Also Bible says that people who believe in Jesus also they can do such kind of wonders and miracles. நான் செய்த இந்த அற்புத அடையாளங்களை என்னை விசுவாசிக்கிற யாரும் செய்ய முடியும், என்னை காட்டிலும் அதிகமாக செய்ய முடியும் என்றார். Also he says that whoever believes in me, they will do whatever I did do, and they can do more than that, he says. மாம்சத்திலே நிற்கிற ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியுமோ அந்த வரையறைக்குள் நின்றுதான் இயேசு செயல்பட்டார். So as a normal human person in the flesh, whatever a person can do, that's what Jesus also did. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தார். And he obeyed to the commandments. தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தார். Also he obeyed to the word of God as well. பிசாசுடைய சோதனைகளை பாருங்க. பிசாசு இயேசுவை சோதிக்க அவரை வனாந்திரத்திற்கு கூட்டிட்டு போறான். Just imagine to tempted by devil, you can see that he was taken into the wilderness. 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கிறார் இயேசு. Jesus was fasted for 40 days. அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்ச பிறகு அவரை சோதிக்க வனாந்திரத்திற்கு கூட்டிட்டு போறான். After he finished the 40 days fasting, you can see that he is taking him to wilderness. முதல் சோதனை என்ன சொல்லுங்க பாப்போம். What is the first temptation? You can say. ஆமா, இந்த கல்லுகளை அப்பங்க ஆகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்றான். He says that to change these stones into bread and eat. அதாவது இயேசு சாப்பிடணும்ன்ற அக்கறையோடு தான் பிசாசு என்ன பண்றான், கேக்குறான். See, imagine that he is asking in the way that he cares for Jesus and he wants to eat something. ஃபாஸ்டிங் முடிஞ்சிருச்சு தானே. Fasting is over, isn't it? நம்மள மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும்போதே பிசாசு சோதிக்கிறது இல்ல. So it's not like sometimes devil tempts us while we are in fasting. சிலர் எல்லாம் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு பார்த்து வைஃப் நல்லா சமைப்பாங்க. So some people when they think like they're going to fast on a particular day, on that day the wife will be cooking very well. ஆமா, ஆனா இயேசு 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சிட்டாரு. Now Jesus completed his fasting for 40 days. 40 நாள் உபவாசம் முடித்த பின்பு தாராளமா அவர் சாப்பிடலாம், தப்பு இல்ல. After his fasting was over, 40 days was over, now he can eat very well, isn't it? அப்ப பிசாசு ஒரு ஐடியா கொடுக்கறான் இயேசுவுக்கு. என்ன ஐடியா அப்படின்னா, இந்த கல்லுகளை பார்த்து அப்பமாகும்படி சொல்லும் உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா அந்த கல்லு அப்பம் ஆயிரும், அது அப்பத்தை எடுத்து நீங்க சாப்பிட்டு போலாம் இல்லையா? Now devil is giving an idea. He says just look at the stone. If you say that stone to become bread, the word that will have a power that will make a bread, and then you can eat that. ஆனா இயேசு அதை கேட்கல. ஏன் சொல்லுங்க? So Jesus didn't listen to it. You know why? You can say. ஏன்? அவனுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி ஆயிரும்ன்றதுனாலயா? Do you think that if he obey to it, then it's like he obeying to? நீ யார் சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ட்டா? Or is it like who you are saying to me? இயேசு மனிதனாய் இருந்தார். Jesus was a man. மனிதனுக்கு
கல்லுகளை அப்பமாக்கக்கூடிய வல்லமை இல்லை. So as a man doesn't have a power to change the stone to bread. பிசாசுடைய சோதனையின் நோக்கம் இயேசு சாப்பிடாம இருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது இல்ல. The Satan's intention was not that he was hungry and he wants to feed. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு 100% மாம்சத்துல இருக்கிறார். அந்த மாம்சத்தை உடைக்கிறது தான் அவனுடைய வேலை. So he came to the flesh, just he was 100% he was a human and he wants to fulfill God's plan. He wants to break that God's plan. இயேசு பிசாசுடைய அந்த சத்தத்தின்படி, பிசாசுடைய அந்த ஆலோசனையின்படி செய்திருந்தால் என்னவாகி இருந்திருக்கும்? If Jesus would have listened to that Satan's voice and he did like that, what would have happened? அவருடைய தெய்வீக வல்லமையை அவர் பிரயோகித்து இந்த அற்புதத்தை அவர் நடப்பித்திருந்தால், if he would have used his power and if he had made such kind of miracle, பிதாவின் சித்தம் பூமியிலே நிறைவேறி இருக்காது. so God's will or God's plan would have not fulfilled in this world. இயேசு பிசாசுக்கு என்ன பதில் சொல்றாரு? What Jesus is giving a reply to மனிதன் Satan? அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லுகிறார். Jesus gives a reply. He says, man shall not live by bread and he lives by every word of God. பசி என்கிற இந்த அப்பத்திற்காய் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான பொறுப்பை நான் தட்டி கழிக்க விரும்பவில்லை. தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு பசி ஒரு பெரிய தடை அல்ல என்று நிராகரிக்கிறார். So for my hunger I shall not break the God's greatest plan, so I will not take that such kind of things. அல்லேலூயா. Hallelujah. இயேசு இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே 100% மனிதனாயிருந்தார். When Jesus was living in this world, he was 100% as a human. அப்ப இயேசு பல அற்புதங்களை செய்திருக்கிறார். So Jesus was doing many other miracles like this. அப்படிப்பட்ட அற்புதங்கள்ல ஒரு அற்புதம் தான் ஒரு கானானிய ஸ்திரியை சந்திக்கிறார். அந்த கானானிய ஸ்திரியை சந்திக்கும் போது இயேசு இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளே இல்லை, இஸ்ரவேலின் எல்லையை விட்டு வெளியே போகிறார். So like this Jesus did many other miracles. One other miracle is he was meeting the Canaanite woman, and when you meet the Canaanite woman, it's not in the vicinity of Israel, he is outside of Israel. அவர் தீரு சீதோன் பட்டணங்கள் வழியாய் போகையில், When he was going through the region of Tyre and Sidon, அப்ப ஒரு ஸ்திரியை சந்திக்கிறார். அந்த ஸ்திரீ கானானிய ஸ்திரீ, இஸ்ரவேலர் அல்ல, கானானிய ஸ்திரீ. அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவருடைய மகள் பிசாசு பிடித்தவளாயிருந்தால் பிசாசு பிடித்திருந்த மகளை சொஸ்தமாக்க வேண்டும்படி கேட்கிறாள். அப்பொழுது இயேசு இந்த கடினமான வார்த்தையை பிரயோகிக்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று. he was going outside this vicinity. On the way while he was going, he met a woman, and she is a Canaanite woman, and she comes with a request and saying, my daughter is possessed with a demon, and she was asking to heal her. And then Jesus gave a reply that he will not put the children's bread and toss it to the dogs. அதற்கு முன்பு மிக தெளிவாய் சொல்லுகிறார், பிள்ளைகள் என்பது இஸ்ரவேலர்கள், நாய்கள் என்பது இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதிகள். Before that you can see that it was say that the children, when he says children, those are the people of Israel, and people who are not Israel, those are the people who are dogs. அதற்கு முன்பு நூற்றுக்கு அதிபதி என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று அவன் கேட்கும்போது அவன் விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டு அந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை சொஸ்தமாக்குகிறார். அந்த நூற்றுக்கு அதிபதி இஸ்ரவேலன் அல்ல. So same way there is another centurion who came and said that his servant was sick, and Jesus heard that and he gave a word, and then centurion's servant got healed. He is also not an Israelite. இங்கே இஸ்ரவேல் அல்லாத ஒரு கானானிய ஸ்திரீ மறுபடியும் ஒரு புறஜாதி ஸ்திரீ இயேசுவை நோக்கி தனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று கேட்கிறாள். இயேசு அவளுக்கு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல. நான் வந்தது இஸ்ரவேலரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் பொருட்டு தானே தவிர புறஜாதிகளுக்கு அல்லவே. அதை எப்படி நான் உனக்கு கொடுக்க முடியும் இயேசு கேட்கிறார். And Jesus also gave such kind of word to that woman, and she is also a Gentile, not an Israelite woman. Jesus says it is not right to take the children's bread and toss it to the dogs, and he replies and says, I can't give children's bread to you. இருந்தாலும் இயேசு இப்படி சொல்லிருக்கூடாதுல்ல. So even though such kind of things, Jesus should not give such kind of replies. இந்த சுவிசேஷம் அடையாளப்படுத்துகிற இயேசு இப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல. So even the gospel was writing, they should not give project like this, isn't it? எப்படியும் சுகம் கொடுக்க போறீங்க. Anyway you going to give a healing to that. அவளை எதுக்கு நாயின்னு சொல்றீங்க? Then why you have to call her as a dog? யார் பிள்ளைகள் யார் நாய்கள்? Who are children, who are dogs? பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல என்கிறார். He says that it is not right to take the children's bread and give it to dogs. அவ சொல்றா, பிள்ளைகள்
மேஜையிலிருந்து விழுகிற அப்ப துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே என்று சொல்லுகிறாள். But she says, even the dogs eats the crumbs that falls from their master's table. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து இயேசு சொல்றார், உன் விசுவாசம் பெரியது, போ, நீ நினைச்சது நடந்துருச்சுன்ட்டார். And by looking at hearing that statement, Jesus says that woman, your faith is great, and go. அப்பம் பிள்ளைகளுக்கு உரியது தான் ஒத்துக்கிறேன். I agree that the bread is for the children. ஆனால் அந்த மேஜையிலே இருந்து விழும் தெரியுமா அப்ப துணிக்கைகள், அந்த அப்ப துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே என்று அவள் சொல்லுவது எந்த விதத்திலே பெரிய விசுவாசமாய் இயேசுவுக்கு தெரிந்தது? So that is right, that when say about children will eat the bread, but the crumbs, she was saying that the crumbs, how come that become the statement that become a great faith for Jesus? அது ஒன்றும் பெரிய விசுவாசத்தை பிரபலப்படுத்துற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியலையே. That statement doesn't give us such a great faith, doesn't show that it has a great faith. அவளுக்கு அற்புதம் ஒரு அத்தியாவசிய தேவை என்பது நமக்கு தெரிகிறது. மகள் பிசாசின் பிடியினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். மகளுக்கு ஒரு சுகம் வேண்டும். மகளை குறித்த வேதனை அந்த தாயின் இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவளுக்கு ஒரு சுகம் கொடுக்க வேண்டும் என்கிற தாகம் அவளுக்குள்ளே இருக்கிறது. அவள் அந்த தாகத்தோடு இருக்கும்போது இயேசு அவ ஊர் பக்கம் வர்றாரு. So she has a great desire, that it's very essential thing. She was asking that her daughter is going through kind of demon possessed thing, and she wants a desperate healing for it, and that is the situation Jesus was passing through that pain. ஆனால் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த விசுவாசத்தை இயேசு அப்ரிஷியேட் பண்ணி, இது சாதாரண விசுவாசம் அல்ல, பெரிய விசுவாசம் என்று சொல்லி அவள் இருதயத்திற்கு ஏற்ற அற்புதத்தை தேவன் அந்த இடத்திலே செய்கிறார். Jesus also saw that woman, and the conversation finally he says he saw that she had a great faith, and he gave a miracle for that woman. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஏன் இயேசுவை 100% மனிதன் என்கிற போதனையிலிருந்து ஆரம்பித்தேன் என்பதை நான் சொல்லுகிறேன். So you need to understand this, why I started this message from the place where the Jesus Christ 100% human. நான் இப்ப இங்க நின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வேற எங்க போகணும்னு ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கும்போது கர்த்தர் எனக்கு அடுத்த வெளிப்பாடை 1 by 1 தான் கொடுப்பார். So if I start from here, and when I ask to the Lord, where I need to go next, that's where God will give me the revelation. நான் இந்த தேசத்துல இருந்து எங்க போகணும், அங்க இருந்து எங்க போகணும், அங்க இருந்து எங்க போகணும், தேவன் தான் என்னை வழி நடத்த வேண்டும். So from this place to another country, another place to another place, another place to another place, only God has to allow me and guide me. நீ 70 வருஷம் வாழ போற, 70 வருஷம் நீ ஒவ்வொரு தீர்மானத்தையும் எப்படி எடுக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஸ்கெட்யூல் போட்டு நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பது இல்லை. God doesn't says that he put a schedule for you and says this is what you have to do. He won't do like that. அன்றாட வெளிப்பாடுகளுக்கு அன்றாடம் தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். For daily revelation we need to wait on the Lord's presence for daily things. அந்த வெளிப்பாட்டின் பாதையிலே நான் நடக்க என்னை அர்ப்பணிக்க வேண்டும். Also I need to surrender myself to walk on that particular revelation. இயேசுவும் அதற்கு மாறானவர் இல்லை. Jesus also not omitting those kind of thing, he also followed that. இயேசு 100% மாம்சத்திலே இருந்திருந்தால் இதே வெளிப்பாட்டை, இதே வெளிப்பாட்டுக்குள்ளே நின்று இதே விசுவாசத்தை பிடித்து கொண்டுதான் அவருடைய அடுத்த கட்டத்திலே அவர் நகர்ந்திருக்க வேண்டும். If Jesus Christ also in same flesh, he also gone such kind of way, holding on to the revelation, moving on to the next step. அவர் தேவன், அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்பதில்லை, அவர் மனிதன், அவரால் அற்புதம் செய்ய முடியும் பிதாவை சார்ந்து கொண்டு. So it's not that he is God, he can do miracles. It's not like that. He is a man, but he needs to do any kind of miracle by depend on the Lord God. இயேசு பூமியிலே நிகழ்த்தின எந்த அற்புதமும் அவருடைய தெய்வத்தன்மையை நிரூபிப்பதற்கு அல்ல, பிதாவுடைய தெய்வீக வல்லமையை நிரூபிப்பதற்காக. Hallelujah. So when Jesus does any kind of miracle in this world, it doesn't mean that he has the power to do it. He wants to prove that he is the greatest power God, and through that he was doing it. நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர்களுக்கு ஏற்படுத்தின ஒரு தேவன் ஆண்டவர், அவர் கிறிஸ்துவுக்காகத்தான் சகலத்தையும் உண்டாக்கினார். ஆனால் தன்னுடைய குமாரனை அந்த நியாயப்பிரமாணத்திற்கு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே அனுப்புவதுதான் மாம்ச தன்மை. So God is the one who created all these commandment, and when God was sent his son Jesus according to the law, he sent Jesus and lived according to that. 38 வருட வியாதியஸ்த மனுஷனை இயேசு சுகப்படுத்த பெதஸ்தா குளத்துக்கு போறார். Jesus was going to Bethesda, the pool of Bethesda, to heal a person for 38 years. அந்த பெதஸ்தா குளத்துல நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. In the pool of Bethesda there were many other people are sick. ஆனா எல்லாரையும் இயேசு சுகமாக்கல.
And Jesus doesn't heal everybody. அந்த ஒருத்தனை மட்டும் தான் சுகமாக்கிட்டு வந்துட்டாரு. He healed only that person and then he came back. ஏன்னா என்னுடைய கேள்வி அப்படின்னா அந்த ஊர் அந்த குளத்தை சுத்தி நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்களே, இயேசு ஏன் அந்த ஒரு நபரை மட்டும் சுகமாக்கி விட்டு வந்து விட்டார்? My question is, when there were many people, sick people are around that pool, and why Jesus Christ went and healed one person and came back? ஏன் சொல்லுங்க பாப்போம். இல்ல அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். So you may give an answer, he had a faith. சொல்லலாமா? Isn't it? ஆனா இயேசு அவனுக்கு முன்னாடி நின்னு நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கும்போது அவன் இயேசு ஒரு பொருட்டாவே செட்டப் பண்ணல, அந்த குளத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கிறான். So when Jesus went to that person, do you want to get well? He asked his question and he didn't give it such important recognition to Jesus. He was looking at the pool keenly. எனக்கு ஒரு ஆசை தான், ரொம்ப நாளா ஆசை. அந்த தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது கரெக்டா இறங்கணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை தான். ஆனா எவனா ஒருத்தன் முந்தி இறங்கிடுறான். 38 வாய்ப்புகளை இழந்த ஒரு மனிதன் இவன். So he says that I was waiting for the pool to be shaken so that I can go in, I can go and get healed, and he was waiting, therefore he missed out 38 opportunities like that. அவன் இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கவே இல்லையே. He didn't believe that he is the son of God. இயேசுவை மேசியான் விசுவாசிக்கவே இல்லையே. He also didn't believe that Jesus is the Messiah. ஆனா இயேசு சொல்றார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறார். What Jesus says, take up your mat and walk, he says. அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்ன்றது என்னால என்ன பண்ண முடியாது, அதுல வெளிப்படையா பார்க்க முடியாது. I couldn't see that outwardly. I couldn't see any faith that he had. ஆனா சொல்லலாம், அந்த அதிகாரமுள்ள வார்த்தை மீது அவன் விசுவாசம் வைத்தான். 38 வருடம் அந்த விசுவாசம், குளத்தின் மேலே இருந்த விசுவாசம் 30 செகண்ட்ல ஒரு நபரின் மேலே மாறும்போது, ஒரு மேசியாவின் மேலே மாறும்போது அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். For 38 years he had the faith on the pole, but when he changed his faith toward Jesus, within 30 seconds you can see that when he kept the faith on Jesus Christ and the word of God, and he got healed. இயேசுவாலே சுகமடைந்த அத்தனை பேரும் சுகம் பெற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு 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 ஒற்றுமையான குணாதிசயம் என்ன அப்படின்னா, இவங்க அத்தனை பேரும் இயேசுவை தேவனுடைய குமாரனாய் பார்த்தார்கள். So one common thing that you can find it when people got healed through Jesus, everybody saw Jesus Christ as a son of God. இவனும் பார்த்திருக்க கூடும். Probably he would have seen Jesus as son of God. ஆனால் பெதஸ்தா குளத்திலே இருந்த மற்ற எல்லோருக்கும் சுகம் இல்லை. But people are around the pool of Bethesda, no one got healing. தேவன் யாரை தீர்மானிக்கிறாரோ அவர்களுக்குள்ளே விசுவாசத்தை கிரியை செய்ய அனுமதித்து அவர்களுக்கு சுகத்தை சாத்தியமாக்குகிறார். Whomever God wants to heal, he gives the faith inside their heart, and based on that he gives a healing. இயேசுக்கு இந்த பூமியில வரும்போது அவர் யாரை சந்திக்கணும், எந்த ஊருக்கு போகணும், எத்தனை பேரை சுகமாக்கணும், யாருக்கு நன்மை செய்யணும்ன்ற விஷயத்தை ஆண்டவர் எப்படி பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தினார்னு உங்களுக்கு நான் சொல்றேன். So I will tell you that how God gave an instruction to Jesus, where to go, to whom to meet, and who are the people he has to touch and heal. All these things God has given. I will tell you how. என் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் கிரியை செய்ய முடியாத ஒரு விசுவாசம், என் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் ஒரு நம்பிக்கையை தேவன் மீது என்னால் வைக்க முடியாது. So the flesh and the blood can't give such kind of things. With that we cannot have an faith on God. எனக்குள்ளே கிரியை செய்கிற விசுவாசத்துக்கும் யார் தான் காரணம் அப்படின்னா தேவன் தான் காரணம். Even the faith that we have works within us, even for that its reason is Jesus. உங்களுக்குள்ளே கிரியை செய்த விசுவாசத்திற்கும் தேவன் தான் காரணம். The faith that is working within you, the reason is God. நான் தான் அவரை ஏற்றுக்கொண்டேன், இல்ல இந்த சூழ்நிலையில் தான் அவரை ஏற்றுக்கொண்டேன், இல்ல இந்த இடத்துல வந்ததுனால எனக்கு இந்த அடையாளத்தை காண்பித்தார்கள், இந்த திருச்சபையை காண்பித்தார்கள், அல்லது இன்னாரை நான் திருமணம் செய்து கொண்டதினாலே நிர்பந்தத்தின் நிமித்தம் இந்த சபைக்கு வந்தேன், இல்லது இந்த தேவனை தெரிந்து கொண்டேன் என்று நாம் 1000 காரணங்களை சொன்னாலும் அவர் கொடுத்த விசுவாசம் உங்களுக்குள் கிரியை செய்யாமல் அந்த வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாகி இருக்காது. So without he gives the faith within you, you won't get saved. Even though you may give multiple reasons, you may be saying because of that I came to this person, because of this I come to this place or got married. You may give multiple reasons, but the faith because God has given to you, because of that you got saved. பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய
கிறிஸ்து என்று. So Peter says, you are the true son of the living God, he says. நான் உங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சராசரி மனிதனாய்த்தான் இயேசு இருக்கிறார். அவருக்கும் பசிக்குது, அவருக்கும் தூக்கம் வருது, அவருக்கும் பலவீனம் இருக்கிறது, அவரும் சுகவீனத்தோடு நடக்கிறார், சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து விடுகிறார், படுக்கிறார், தூங்குகிறார், கண்ணீர் சிந்துகிறார். ஒரு சராசரி மனிதனுக்குரிய அத்தனை சுபாவங்களும் உடையவர்களாய் உங்களோடே இருக்கக்கூடிய ஒரு நபரை தேவகுமாரன் என்று அடையாளப்படுத்துவது மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் சாத்தியமல்ல, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதா அதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். So even Peter says that you are the true son of living God. Imagine that he was living along with all these people, walking, eating and drinking, and when he was walking he was being tired, he sits there, and such kind of person just living 100% in the flesh. Imagine that when a person nearby him, he says that you are the true son of living God, that means only the Father God can reveal to him. நான் போய் ஜெபிக்கும் போது ஒருவருக்கு தேவன் சுகம் கொடுக்கிறார், ஒருத்தருக்கு தேவன் சுகம் கொடுப்பதில்லை. When I go and pray to someone, God heals somebody. When I pray to some other person, God doesn't heal them. அந்த சுகம் கொடுக்கிற நபருக்கு அப்போது சுகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. So when the people got healed that time, it was destined for them to be healed. அந்த சுகம் கிடைக்காத நபருக்கு வேறொரு கோணத்தை தேவன் வைத்திருக்கிறார், அல்லது வேறொரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கலாம், நமக்கு அது தெரியாது. So for other person, God would kept another opportunity or different way of getting the healing. ஆனா பைபிள்ல பாருங்க, இயேசு யாருக்கெல்லாம் ஜெபிச்சாரோ, யாருக்கெல்லாம் சுகம் கொடுத்தாரோ எல்லாருக்கும் சுகம் சாத்தியமாகியது. So if you read the Bible, you can see that whomever Jesus prayed or whomever touched, everybody got healed. யாருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை இயேசுவுக்கு பிதா எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, பிதாவினால் இழுத்து கொள்ளப்படாத எவனும் என்கிட்ட வரமாட்டான்றது இயேசுவுக்கு நல்லா தெரியும். So when Jesus knows very clearly to whom he has to heal, and everything he knows, because unless God brings them, no one comes to the Lord. இயேசு ரொம்ப தெளிவா சொல்றார் யோவான்ல, பிதாவினாலே இழுத்து கொள்ளப்பட்டவன் தான் என்கிட்ட வருவான். Jesus very clearly says in John, only Father God grabs a person, no one comes to me. ஒருத்தன் சாதாரணமா என்கிட்ட வரமாட்டான். A person normally can't come to me. அப்படி சாதாரணமா வரக்கூடிய ஒரு நபரை இயேசு எப்படி செலக்ட் பண்ணுவார்னா, ஒரு யூதன் இயேசுவை தேடி வரான், தேவையோடு தேடி வரான் அப்படின்னா அவனுக்கு இயேசு சுகம் கொடுத்துருவார், கேள்வியே இல்லாம. So if a Jew person comes there just like that for a healing or something without any questions, Jesus heals them. ஏன்னா அவர்களுக்காகத்தான் இயேசு அனுப்பப்பட்டிருக்கிறார். Because for the first reason is for them only Jesus came. ஆனால் ஒரு புறஜாதி நபர் இயேசுவை தேடி வரும்போது அவங்களுக்கு நான் சுகம் கொடுக்கணுமா வேணாமாங்கிறதை எப்படி இயேசு தேர்ந்தெடுப்பார் என்றால், அவர்களுக்குள் கிரியை செய்கிற விசுவாசத்தின் அளவின்படி. So if a Gentile wants the same kind of healing, then how he going to work out is he will look for the faith that they require for the healing. Based on that he heals them. இயேசு தனக்கு முன்பாய் நிற்கிற நபரோட தலையில ஒரு green signal விழுதான்னு பாப்பாரு. So before Jesus Christ, the person who is standing, he sees whether there is a green signal top of their head. இயேசுவுக்கு அந்த green signal கிடைக்கணும். Jesus need to see that green signal on top of them. அந்த green signal யார் கொடுக்கறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதா கொடுக்கணும். That green signal will be given by the Father God who is in heaven. அந்த green signal எழுப்புற வரைக்கும் இயேசு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். Until the green signal comes out, Jesus will be keep on asking the question. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் சொல்றாங்க பாருங்க, இயேசுக்கு green signal கிடைக்குது. So when a person asks, Lord, give me a word, my servant will be healed, immediately Jesus sees the green light. நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை சொஸ்தமாக்க இயேசு பொட்டியெல்லாம் எடுத்துட்டு போறாரு. So for to heal the centurion, servant of the centurion, Jesus planned to go to their home. இன்னைக்கு பரவாயில்லை, இன்னைக்கு 3 வேளை சாப்பிடுறதுக்கு நமக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு, கிளம்பி போயிரலாம்னு கிளம்பி போனாரா என்னமோ தெரியல. I don't know, Jesus was thinking like, we got a good shelter for today and good food for today, so he thought go to his home. அவன் சொல்றான், நீங்க எதுக்கு வேக வேகமா கிளம்பி வர்றீங்க அப்படினு. And he was asking, why you want to come like this? சுகமாக்க வேணாமா அப்படிங்கறாரு. So he was saying like, do you not want me to heal them? வார்த்தையினால தான சுகமாக்க போறீங்க. So you going to give me a word and going to heal, isn't it? இங்க இருந்தே சொல்லுங்க அவன் சுகமாயிருவான் அப்படிங்கறாரு. Just give me a word from here, he will be healed. இங்க இருந்து சொன்னா எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்க இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்கிற நம்பிக்கை மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் உண்டாகிற ஒரு வல்லமை அல்ல என்பதை அவன் புரிந்திருக்கிறான் என்றால், அந்த அறிவு பரலோகத்தில் இருக்கிற என் பிதா கொடுத்த அறிவு. Just imagine when he gives a word, many kilometers, hundreds of kilometers after the person who gets healed, he gets healed. It's not by the flesh and the blood. It's not that he looks for the word of God that comes to him and through that he gets healed. அவன் தலையில
தலையில கிரீன் சிக்னல் எரியுது. There was a green signal on his head. அவன் வேலைக்காரன் சுத்தமாயிட்டான். And his servant got healed at that time. கானானிய ஸ்திரீ சம்பவத்துக்கு வாங்க இப்ப. And there was a Canaanite woman. Let's move on to that இதுக்கு story. முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. There was an incident happened before this. இயேசுவை கொடைஞ்சிக்கிட்டே இருந்த ஒரு கூட்டம் இருக்குது அந்த ஊர்ல. There was a people crowd who was keep on bothering Jesus. பரிசேயர்கள், வேதபாரகர்கள், And the Pharisees and Sadducees. மகா பரிசுத்தவான்கள் And the holy priests. இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. They always accuse Jesus and his disciples. அவன் பிரச்சனை என்னன்னா, அவன் டீல் பண்ற பெரிய பிரச்சனை என்னன்னா, சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டுட்டாங்களாம். And his problem is the disciples didn't wash their hands before they eat. That's the problem. ஹைஜீனிக் சென்ஸ்னால சொல்லல. It's not because of hygienic sense he was saying. யூதர்கள் கை கழுவாம சாப்பிட கூடாதுன்றது அவங்களுடைய ஒரு மரபு. It's a culture that they have to wash their hands before they go for the ஏனா அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. because those people are the chosen generation. அவன் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தானா தெரிஞ்சோ தெரியாமலையோ புறஜாதிகளை தொட்டிருக்க கூடும். So when he goes out by knowing or unknowing, some people might have touched some Gentiles. விக்கிரக ஆராதனைக்காரர்களை தொட்டிருக்க கூடும். Probably they might have touched some idolatry people. யூத பாரம்பரியம் அதை தீட்டாய் கருதும். And the Jewish culture says those are the defiling things. அதால இந்த முதலாம் நூற்றாண்டு பாலஸ்தீனத்திலே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியே போயிட்டு வந்தனா கை கழுவிட்டு தான் நீ சாப்பிடணும். At those times in the Palestine, you can see that when they go out, when they come back, they have to wash their hands before they eat. நம்ம கை கழுவிட்டு சாப்பிடுற அந்த எண்ணத்திலே இல்லை. It's not that we are also doing that same with the same இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள் என்கிற பாகுபாடு. They have the differentiation between the Gentiles and the Israelites. பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரை தேவன் தான் அந்த பாகுபாடையே ஏற்படுத்தி வைத்தார். So in the Old Testament, until for the particular period, God was created such kind of things. புறஜாதிகள் தீட்டானவர்கள் என்பதனாலே அல்ல, அவருடைய விக்கிரக நம்பிக்கைகளும் பாவ சுபாவங்களும் தீட்டு, அந்த தீட்டு இஸ்ரவேலர்களை பாதித்து விடக்கூடாது, பரிசுத்தத்திற்கு ஒரு அழகான விளக்கத்தை ஏற்படுத்தும் வரை இஸ்ரவேலர்களை தேவன் தனித்து இருக்க செய்தார். So because those are the people are idolatry people, those people are sinful people, so for that to differentiate them, God gave such kind of commandments to follow and to differentiate themselves. இந்த யூதர்கள் புறஜாதிகளை தாழ்வானவர்களாய் கருதினார்கள், நாய்களாய் கருதினார்கள். And Jewish people, they look at the Gentiles as a different people, they look them as a dogs. அவர்களுக்குள்ளே ஒரு வழக்கமான பழமொழி ஒன்று இருந்தது. And they have a proverb that they have in the regular days. பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுவானேன். They have said that too. Why do I give children's bread to a toss to a dogs? இயேசு இந்த வார்த்தைகளை பயன்படுத்திய போது இந்த வார்த்தைகளை யாரிடத்தில் பயன்படுத்துகிறார் என்றால், புறஜாதிகளுக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு பழமொழியிலிருந்து பயன்படுத்துகிறார். So when Jesus used this proverb, it's the proverb that even the Gentiles know about this. பைபிள்ல இருக்கும் பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. So there is another proverbs in the Bible. You can see that what Saul killed is 1000 and David killed is 10,000. நம்ம கலாச்சாரத்துல சொல்லுவாங்க, அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாய்வான் அப்படின்வாங்க பாருங்க. So you can see 16 அடியா 32 அடி. So in our culture they used to say if father goes for 8 feet and the children will go for 16. அல்லேலூயா. அது ஒரு விதத்துல பயமா வேற இருக்கு பாருங்க. Sometimes it's நம்மளே 8 அடி போறோம், நம்ம பிள்ளை 16 அடி போவோம் அப்படினா. Imagine that when we go for 8 and then they go for 16, imagine it gives scare, isn't it? இதுதான் பழமொழி. This is the proverb. அப்பா போற தூரத்தை காட்டிலும் பிள்ளை அதிக தூரம் போகிற அளவுக்கு பெற்றோர் பிள்ளையை தயார்படுத்துறோம். So the parents will make the children ready so that how far we go, the children will go more than that, twice that. இந்த பாரம்பரியம் பழமொழிகளை நம்பி இருக்கிற பாரம்பரியம். So all this culture and tradition believe on this kind of proverb. அப்படிப்பட்ட ஒரு பழமொழியா இஸ்ரவேலர்களுடைய அந்த பாரபட்சத்தை, வைராக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய பழமொழியா இஸ்ரவேலிலே வழக்கத்தில் இருந்த ஒரு பழமொழிதான் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுவானேன் அப்படிங்கிறது. So in such kind of situation to the Gentiles and Israelites, that's where they use this proverb. They say it is not right to take the children's bread and toss it to the dogs. ரட்சிப்பு இஸ்ரவேலர்களுக்கு தான். Salvation is only for the Israelites. யெகோவா தேவன் இஸ்ரவேலர்களுக்கு தான். Jehovah God is only for the Israelites. மேசியா இஸ்ரவேலர்களுக்கு தான். Messiah is only for the Israelites. நித்திய வாழ்க்கை இஸ்ரவேலர்களுக்கு தான். Eternal life is only for the Israelites. அந்த நோக்கத்திற்காகவே இயேசு அனுப்பப்படுகிறார். With that intention and notion, Jesus Christ
sent to ஆனா this world. இயேசு இஸ்ரவேலின் எல்லையை தாண்டி இப்ப வெளியே போறாரு. But now Jesus Christ moves out from the vicinity of Israel. பைபிள்லயே இயேசு 2 இடத்துல தான் இஸ்ரவேலின் எல்லையை கடந்து வெளியே போவார். In the whole Bible you can see that only 2 times Jesus goes away from the city. ஒரு முறை அந்த லேகியோன் பிசாசை விரட்ட போவாரு. Once he wants to chase out the legion, the demon possessed boy. இரண்டாவது இந்த சம்பவத்திலே. The second one is this incident. இயேசு வெறுப்போட போயிட்டு இருக்கிறாரு. Now Jesus is going without any will. ஏன் அப்படின்னா ஆண்டவரே இவ்வளவு பெரிய சத்தியத்தை நான் சொல்லுவதற்கா இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து இந்த இஸ்ரவேலர்களுக்குள் மண்டக்குள்ள இதை ஏற வைக்கிறதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவன் கை கழுவிட்டு சாப்பிடு, கை கழுவாம சாப்பிடுன்னு இந்த விஷயத்தையே சுத்திக்கிட்டு இருக்கிறானே என்ற கோபத்திலே இயேசு நடந்து கொண்டிருக்கிறார். So Jesus is having such kind of pain and heart with the anger that these people are, I have come with a great plan for these people, but these people are just looking at whether they have washed their hands before eating or not. That's the concentration, that is focus they are. யூதர்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்லுவதற்கு அவர் தன்னுடையதிலே வந்தார், அவருடையவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. To share the gospel, the good news to the Jewish people, he came for those people, and those people didn't accept Jesus. யூதர்களாகவே இயேசு வந்தார், ஆனால் யூதர்கள் இயேசுவை மேசியாவா ஏற்றுக்கொள்ளவில்லை. Jesus also came as a Jewish person, but still they didn't accept Jesus, and he was the Messiah. இன்னும் அந்த மேசியா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை திறக்காமலே வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். Until today they were standing and holding on to this gate. They didn't open the gate. They were waiting for Messiah to come in. அந்த மேசியாவை நாம் சந்தித்து விட்டோம். அந்த மேசியா போய் மீண்டும் வருகிறேன் என்று அவருடைய இரண்டாவது வருகைக்காய் நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். So we already saw that Messiah, and if we are waiting for the second coming of his Messiah. அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா, hallelujah. இயேசு அந்த கானானிய ஸ்திரியை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு. பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுகிறது நல்லதோ என்று அவளிடத்திலே கேட்பதற்கான காரணம் அவள் தாழ்ந்தவள், அவள் புறஜாதி என்கிற ஒதுக்கக்கூடிய மனப்பான்மையிலே இல்லை. ஓன் தலையில ரெட்ல கிரீன் சிக்னல் இருக்குதான் பிதாவிடத்திலே கேட்கிறார். So it's not that when Jesus was asking this question or sharing this conversation and saying it is not right to take the children's bread and toss it to the dogs, when he was asking his question, it's not that he because of Gentile and rejected people he was asking this question. All he was waiting is whether there is a green signal coming from the Lord or இந்த not. யூதர்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கத்தான் பிதா என்னை இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறார். அவன் கிட்ட சொல்றேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவன் மண்டையில சத்தியம் ஏற மாட்டேங்குது. So God has sent me to these Jewish people. I'm trying to share this with the Jewish people. They are not accepting. It's not getting into their mind. ஒரு கட்டத்துல வெறுத்து போய் வேகமா இயேசு கிளம்பி போயிட்டே இருக்கார். சீஷன் நம்மால் கோவப்பட்டார்னு கிளம்பி அவர் பின்னாடியே ஓடி வருகிறார்கள். So once the situation where Jesus was fed up with these people and he was moving away from this place, and the disciples were running behind him. இஸ்ரவேலின் எல்லையை விட்டு வெளியே போறாரு. And he was going away from the vicinity of the Israel. இஸ்ரவேலர்களிடத்துல பேசி பேசி வெறுத்து போயிட்டாரு. And he was spoken many times and he was fed up with these people. அந்த சத்தியத்தை சத்தியமா எடுத்துக்கொள்ளுகிறவர்களை காட்டிலும் கேள்வி கேட்கிறவர்கள் அதிகமாகி விட்டார்கள். People who are taking truth as a truth, no one is taking it. Instead of it, they started to arguing and questioning. விசுவாசத்துக்கு முன்னாடி கேள்வி வந்துருச்சு அப்படின்னா கிரீன் சிக்னல் உன் தலையில இருந்து வராது. So before the faith comes in your heart, when the question comes out, then you won't find the green signal. அது என் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் உண்டான ஒன்றாய் இருக்கும். It will be the one that comes out of my flesh and the blood. இயேசு அவளை பார்த்து கேட்கிறார், நான் இஸ்ரவேலுக்கு தாமா வந்தேன், நான் இஸ்ரவேலுடைய பாவங்களை மன்னிக்கத்தாமா என் ஆண்டவர் என்ன அனுப்புனாரு, நான் உன்கிட்ட எப்படிமா பண்ண முடியும், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்லவே அப்படின்னு ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்கு. அது இஸ்ரவேலுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அப்ப பிள்ளைகளின் அப்பத்தை எப்படி நான் நாய்க்கு போடுறதுன்னு கேட்கிறாரு. Jesus was saying that I have come from the Jewish people. I need to focus on those people in that kind of situation. You also know this proverb, and even the Jewish people also know this proverb. It is not right to take the children's bread and toss it to the dogs. Such kind of way he was speaking. அவளிடத்திலே கேள்வி கேட்டாலும் பதிலை யாரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்றால் பிதாவிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Even though Jesus was having the conversation and waiting for the reply from the woman, but still he was focused on the Lord to give a reply for that woman. சீஷர்கள் சொல்றாங்க, அவ தேடிட்டே வர்றா, ஏதாவது பண்ணி விடுங்கன்னு கேக்குறாங்க. And the disciples were saying that she was seeking after you, do something for her. அவ பண்றதுக்காக நான் இங்க வரலையே அப்படிங்கறார் இயேசு. And Jesus also said that for her I haven't come here. அவளை பார்த்து திரும்பி ஒன்றை ஊர்ஜிதப்படுத்த இயேசு தீர்மானிக்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு
போடவா வேண்டாமா? இந்த கேள்வி பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்திலே கேட்கப்பட்ட கேள்வி. And Jesus was keenly waiting, and this question was asked to the Father God, whether can I give the children's bread to this woman or not. இஸ்ரவேலர்களுக்காகத்தானே என்னை அனுப்பினீர்கள், இஸ்ரவேலை மீட்பதற்காகத்தானே அனுப்பினீர்கள், உடன்படிக்கை சந்ததியான அந்த தேசத்தை உம்மோடு ஒப்புரவாக்குவதற்கு தானே என்னை இந்த உலகத்துல அனுப்புனீங்க. இப்ப ஒரு புறஜாதி ஸ்திரீ என்னிடத்தில் வந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறாள், இவளை என்கிட்ட ஏன் கொண்டு வந்தீங்க அப்படிங்கறதுதான் இயேசுவின் கேள்வி. Jesus' question was, you have sent me to the Israelite, these are the covenant people, I need to reconcile, bring back to you, for that reason you have sent me, but why you have sent this woman at the minute? And this was the question he was asking to God. அவள் சொல்லுகிறாள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். And she was replying, yes, it is Lord. She said, even the dogs eat the crumbs that falls from their master's table. இயேசுவுக்கு அவள் பதில் பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வரவில்லை. For Jesus, she haven't given a great surprise. ஆனால் இப்படி ஒரு பதிலை ஒருவள் சொல்லுகிறாள் என்றால் சுயத்திலிருந்து சொல்ல முடியாது. என் பிதா அவளுக்குள் வைத்த விசுவாசமே அந்த பதிலை சொல்ல தூண்டி இருக்கும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். உன் விசுவாசம் பெரியது என்று ஒத்துக்கொள்ளுகிறார். So when she gave such kind of reply, it's not a normal person who is in flesh can give such kind of reply. He knows that God who has sent the faith and everything, such kind of person, only such kind of person can give such kind of reply, and he thought like he got the miracle. அவளுடைய மகளுக்கு இயேசு சுகம் கொடுக்கிறார். And to her daughter Jesus gave the miracle. உன் விசுவாசம் பெரியது. And he says your faith is great. ஆனா அத உன் வார்த்தைகள் தான் தீர்மானிக்கிறது. And those words, those are things your words determine. அவங்களுக்கு மட்டும் போனமே என்று சொல்லி அவள் சுயத்திலிருந்து பேசவில்லை. எங்களுக்கு நீங்கள் அப்பத்தை கொடுக்க வேண்டியதில்லை, ஆனால் நாங்கள் நாய்கள், நாங்கள் சாப்பிடுவதற்கும் அப்ப துணிக்கைகள் வேண்டுமே என்று சொல்லி அவள் கேட்கும் போது அந்த பாரம்பரியத்திலே பதிந்திருந்த அந்த பழமொழி அல்ல, அதை காட்டிலும் ஒரு புதிய வெளிப்பாடு அவளுக்குள்ளே இருக்கிறது என்பதை இயேசு அறிந்த மாத்திரத்திலே இயேசுவுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, இயேசுவுக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. அவர் ஒரு கோபத்தோடு நடந்து வர்றார், அவர் கேள்விக்கும் பிதா பதில் சொல்றாரு. அவள் ஒரு தேவையோடு அவரை சந்திக்கிறாள், அவளுடைய தேவைக்கும் பிதா பதில் சொல்றாரு. So when this conversation having that, she didn't give a reply that yes, those people are they don't want to give for those people. That is not the conversation, but she was asking, we also children, we also need such kind of miracles, we also need such kind of bread. And when she saw Jesus saw such kind of faith related answer, then Jesus gave that. இஸ்ரவேலர்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஏர்ல ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. Jesus was asking this question, I have told many times to the Jewish people. அவருக்கு அப்படி கேட்டுக்கிட்டே வரும்போது அந்த ஸ்திரீ சொல்றா, என் மகளுக்கு சுகம் கொடுங்கன்னு ஒரு புறஜாதி ஸ்திரீ வந்து அவரை சந்திக்கிறா. So when this kind of situation Jesus was going, now this woman comes and asking for the miracle for her daughter. இயேசு திரும்பி பரலோகத்தை பார்த்து கேட்கிறாரு, பிள்ளைகளுக்கென்று நீங்கள் கொடுத்து அனுப்பின அப்பத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தேன், பிள்ளைகள் அந்த அப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த அப்பத்தை நான் நாய்கள் என்று சொல்லக்கூடிய புறஜாதிகளுக்கு கொடுக்கலாமா வேணாமா? Now Jesus turned aside and looking to the Lord and asking this question, you have sent me for this children, Israelite people, they rejected, they haven't taken it. Now this woman is coming asking whether can I give this to that woman or not. பிதா சொல்றாரு, பிள்ளைகள் அந்த அப்பத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால் அந்த அப்பத்தை தின்னுகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறவர்களை பிள்ளை ஸ்தானத்திலே ஏறி உட்கார வையுங்கள். Now Father God gives a reply that if the children don't eat the bread, then whomever ready to eat, make them as a children in that position, give them and feed them. இஸ்ரவேலரை இறங்கி கீழே உட்கார வச்சு பிள்ளையை தள்ளி உட்கார வச்சு நாய்கள் என்று இஸ்ரவேலர்கள் கருகிற அந்த நாய்க்குட்டி எடுத்து மேசையில உட்கார வச்சு அந்த அப்பத்தை இயேசு புசிக்க அனுமதிக்கிறார். Now the people who are rejected Israelite, he takes away, kept aside, and now this Canaanite woman who was eager to eat now made her as a children and started to feed. அவருக்கு சொந்தமானதிலே அவர் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came for his own and those own people haven't accepted Jesus. பிள்ளைகளின் அப்பத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வந்தார், பிள்ளைகள் அந்த அப்பத்தை புசிக்க ஆயத்தமா இல்லை. He came to give for the children and the children were not ready to take the bread. அந்த ஸ்பாட்ல பிதா தன்னுடைய தெய்வீக திட்டத்தை தன் புறஜாதி ஜனங்களை
என்பதை தன் ஜனங்களை குறித்த பிதா வைத்திருந்த ஒரு யூனிவர்சல் பிளான் அந்த ஸ்பாட்ல இயேசுவுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த கானானிய ஸ்திரீ என்கிற ஒரு சாதாரண தாயை வைத்து இயேசுவுக்கு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். Through this Canaanite woman, God revealed the divine plan or the universal plan that he kept for those people there, where he going to bring the Gentiles to this. அவளுக்கு ஒரு சுகம் தேவை இருந்தது. She had a need, that is a healing. அவள் மூலமாய் பிதா இயேசுவுடைய அடுத்த ஊழியம் என்ன, இதுக்கப்புறம் ராஜ்யத்தின் சத்தியம் எங்கெல்லாம் போக போகிறது என்பதை இயேசுவுக்கு வெளிப்படுத்துகிறார். But God the Father who revealed to Jesus that what is his next plan and where he have to go and how far this message should be spread. வா விசுவாசம் பெருசு என்று அவளை பாராட்டவில்லை. He doesn't appreciate to that woman saying that your faith is great. உன் அற்புதத்துக்கு மட்டும் போதுமான அளவில்ல, அந்த அற்புதத்தின் எல்லையை காட்டிலும் ஒரு பெரிய வேக்யூம்ல அந்த விசுவாசம் நிரம்புது. ஏன் தெரியுமா? என் தேவைக்கும் பிதா உன் வார்த்தையின் மூலமாய் பதில் கொடுத்திருக்கிறார். Amen. Hallelujah. It's not that we're looking at the answer and appreciating that even though you ask such kind of question, even for me, Father God gave me a reply and plan for me to do next things. நீ சந்தோஷமாய் உன் பிள்ளையை பார்க்க செல், நான் சந்தோஷமாய் எங்களுடைய வட்டத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுகிற அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் என்னுடைய பிள்ளைகளை தாண்டி என்னுடைய பிள்ளைகள் என்று பிதா தீர்மானித்த புறஜாதி தேசத்தை சந்திக்க புறப்படுகிறேன் என்று இயேசு புறப்படுகிறார். Jesus now moves, see that you are happy, now you go happily. Also I'm also very happy because I'm going to see the people now, the children who are saying for many years for children, now this has been moved to another different dimension and I'm going to focus on those people as well. யூதர்களுக்கு மாத்திரமே ரட்சிப்பு என்பதை நம்பி இருந்த இயேசு யூதேயாவில் இருந்து சமாரியாவில் இருந்து எருசலேமை கடந்து உலகத்தின் பூமியின் கடைசி பரியந்தம் வரை இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தின் வட்டத்திற்குள்ளே உங்களையும் என்னையும் என்று சேர்த்திருக்கிறது அவருடைய கிருபையின் அடையாளம். So now he calls a plan. Now he started to move away from Judea, Samaria and to the end of this earth, and in that situation he brought you and myself into that and he fulfills God's plan. யூதர்கள் புறஜாதிகளை நாய்களாய் கருதி அப்படி ஒரு பழமொழியை ஏற்படுத்தினார்கள். Jewish people, they thought these Gentiles as dogs and they created such kind of proverb. ஆனால் இயேசு நாய்களுக்கு சுகம் கொடுக்கவில்லை. But Jesus didn't give a miracle here, healing to the dogs. அந்த அப்பத்தை எவன் ஒருவன் புசிக்கிறானோ அவன்தான் நாயா பிள்ளையா என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Amen. Hallelujah. So whomever eats the bread, those are the people determines whether they are the children or they were the dogs. அந்த அப்பத்தை புசிக்காதவர்களுக்கு தான் யூதர்கள் கொடுத்த அந்த கடினமான அடையாளம் பொருந்தும். அந்த அப்பத்தை புசிக்காதவர்களுக்கு நாய்கள் என்கிற அங்கீகாரம் பொருந்தும். So people who haven't eaten that bread, those are the people who are called as the dogs. அந்த அப்பத்தை எவன் ஒருவன் புசிக்கிறானோ அவனுக்கு பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை தேவன் கொடுக்கிறார். So people are eating those breads that fits or that determines that those are the people are children. Hallelujah. Hallelujah. நாய்களாய் விசுவாசத்தை செயல்படுத்த நாம் அழைக்கப்படவில்லை, பிள்ளைகளாய் விசுவாசத்தை செயல்படுத்த அழைக்கப்பட்டோம். We are not called as dogs to act our faith, we are called as children and to act our faith. ஒரு நாய்களாய் அப்ப துணிக்கைகளை எதிர்பார்த்து வாழுகிற ஒரு விசுவாசத்திற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. பிள்ளைகள் என்னும் அங்கீகாரத்திலே தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களாய் அவருடைய ஸ்தானத்திலே அமர்ந்து அவருடைய மேஜையிலே அமர்ந்து அவருடைய ரட்சிப்பு அவர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தை புசிக்க செயல்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and myself are not called as a dogs to take the bread. We are called as a children to take the bread. We have the privilege to call him as Abba Father, to have an interaction with the God. தெரிந்து கொள்ளப்பட்ட யூத சந்ததிகளை காட்டிலும் இயேசுவை மேசியா என்று தெரிந்து கொண்ட நீங்களும் நானும் மேன்மையான ஸ்தானத்தில் people are already known or chosen, those people have been called for, but we are the people who got the privilege to call him as Abba Father. எவன் ஒருவன் அந்த அப்பத்தை புசிக்கிறானோ அவன்தான் பிள்ளை. Whomever eats the bread, those are the people are the children. அப்பத்தை எவன் ஒருவன் தவற விடுகிறானோ அவன் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தவன். Whomever miss that bread, those are the people who miss out that great privilege. இஸ்ரவேலர்களுக்கு முன்பாய் அந்த அப்பத்தை புசிக்கிற அதிகாரத்தை தேவன் புறஜாதிகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார்.
So before this Israelite, now God has given us the privilege for us to have that bread. அப்பான்னு கடவுளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. No one has called God as a father. அப்பான்னு யார் கூப்பிடுவானா ரொம்ப அந்யோன்யமான ஐக்கியத்துல வீட்ல இருக்கும்போது ரொம்ப நெருங்கின உறவிலே ஒரு துணிகரமான உறவிலே தான் அதை நாம் கூப்பிட முடியும். So with close fellowship and having so much of love with that closeness, they will call us a father. நம்ம அப்பாவை வீட்ல போய் பிதாவேன்னு கூப்பிடுவோமா? Do we go to a father and say like, you know, your father, dad to father? இல்ல அப்பா, you can maintain abba. Abba is a common term for every language actually. அப்பா என்பது ஒரு அரமாய்க் வார்த்தை. So when we say Abba, that means it's an Aramaic word. யூதர்கள் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட மாட்டான். So Jewish people won't call them as Abba. இப்போ வரைக்கும் கூப்பிட மாட்டான். Until now they won't call them as Abba. ஆண்டவரிடத்துல எப்படி உனக்கு துணிகரமா போய் அப்பான்னு கூப்பிடுவேன்? How can you go there before God and call them as Abba? பிள்ளை வந்து அப்பா மடியில உட்கார்ந்துட்டு அப்பான்னு கூப்பிடும். So child will come to a father's lap and call us a father. அது அந்யோன்ய ஐக்கியத்தை குறிக்கிறது. So it shows the close fellowship. கடவுள்னா ஒரு பயம் வேணாமா? If it's God, there should have a fear, isn't it? ஏறி மடியில உட்கார்ந்துப்பியா நீ? Will you go and sit in the lap of God? அப்படினா அப்பான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லுது யூத பாரம்பரியம். So if that is the case, then you should not call him as Abba. இந்த மாம்ச உறவு மட்டும் தான் தன் மாம்ச தகப்பனை மட்டும் தான் அப்பான்னு கூப்பிடுவாங்க. So fleshly relation, that kind of father relationship, they call it as father. பரலோக பிதாவை அப்பான்னு கூப்பிட மாட்டான். Heavenly father, they won't call it as Abba. கூப்பிடுற தைரியம் இல்ல. They don't have the dareness to call. அவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. They will have the fear within them. இயேசு பிதாவை அப்பா என்று கூப்பிடுகிற அதிகாரம் உள்ள ஒரே ஒரு ஆள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். Jesus Christ is the only person who has the dare to call Father God as Abba. அவரால மாத்திரம்தான் பிதாவுடைய மடியில ஏறி உட்கார்ந்து அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்யோன்ய ஐக்கியம் அவருக்கு இருக்கிறது. Only he has the fellowship that he can climb into God's bosom and he can call him as Abba. மார்க்கு சுவிசேஷத்திலே கெத்செமனே தோட்டத்திலே இயேசு போய் ஜெபம் பண்ணும்போது இயேசுவை பிதாவை அப்பா என்று அழைக்கிறார். So when Mark, in the Gospel of Mark, when Jesus Christ goes to the Garden of Gethsemane, that's where Jesus called him as Abba. கலாத்தியரிலே பவுல் சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய, அவர் மாத்திரம் அழைக்கக்கூடிய, அவருக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அவரை ஏற்றுக்கொண்ட நம் எல்லோருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். In Galatians he says that very clearly that he calls Father God as Abba, same way he gives such kind of privilege to everybody to call him as Abba Father. யூதன் பயப்படுவான் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும். Jewish people until now they will be very scared to call him as Abba. யூத இலக்கியத்துல எங்குமே தேவனை யூதர்கள் அப்பா என்று அழைத்திருக்க மாட்டார்கள். In Jewish culture or in grammar they can't find a word that they call God as Abba. ஆனா பவுல் சொல்றார், இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பிதாவை அப்பா என்று அழைக்கக்கூடிய அந்யோன்ய ஐக்கியத்திலே மடியில உட்கார வச்சு அப்பத்தை கொடுத்த ஒரு ஆண்டவர் அந்த ஆண்டவர். Now Paul the apostle he says that same Father God who Jesus who called Father God as Abba, same when we believe on Jesus we also have the privilege to call him as Abba Father. We also can get into his bosom. நமக்கு தகுதி இல்லாத ஒரு ஸ்தானத்திலே நம்மை உயர்த்தி உட்கார வைத்ததுதான் நம்முடைய ரட்சிப்பு. So this salvation is the qualification that made us to stand and sit with God. அந்த ரட்சிப்பிற்குள்ளே கிரியை செய்கிற விசுவாசமும் அவர் கொடுத்த விசுவாசம். With that salvation, the faith that we have, that is also given by God. மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆக்கப்பூர்வமான ஒரு விசுவாசத்தை தோற்றுவிக்க முடியாது. So through flesh and the blood we cannot bring out such kind of faith. அறிவினாலும் அறிவியலினாலும் ஆக்கப்பூர்வமான ஒரு விசுவாசத்தை தோற்றுவிக்க முடியாது. So we cannot create such kind of faith through our knowledge or through our science. பிதா அதை எனக்குள்ளே வைக்கும் போது அது கிரியை செய்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. When Father God keeps within me, that's where it starts works and he brings the blessing. தேவ சமூகத்திலே தேவையோடு போகும்போது என்னுடைய விசுவாசம் பச்சை நிறத்தில் எரிகிறதா அல்லது சிகப்பு நிறத்தில் எரிகிறதா என்பதை பார்க்க வேண்டும். So when we go to the Lord's presence with some kind of request, we need to understand whether the faith that we have, whether it has a red light or it's green light. அவரால் கூடும் என்பது விசுவாசம் அல்ல, அவரால் மாத்திரம்தான் கூடும் என்பதுதான் பச்சை விசுவாசம். So it's a green light that comes when we believe on the Lord. It's not like he can do it, it's like he is the only person can do it. எல்லா
முயற்சிகளையும் ஏறெடுப்பதினாலே இயேசுவையும் ஒரு முயற்சியா ஏறெடுப்பவர்களுக்கு மாற்றம் அல்ல. இயேசுவை மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி இலக்கா, இயேசுவை மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையில மேன்மையாய் பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கை பாதை ஃபுல்லாவே இந்த பச்சை விளக்கு விசுவாசம் எரிந்து கொண்டே இருக்கும். So when we look at Jesus Christ, it's one other opportunity that I look at Jesus. It's not like that we need to focus on the Lord saying that this is the only person, only opportunity that I go through, and only for those people all the ways you can see the green light will be shining. அதிகாலையிலே எழுந்த மாத்திரத்திலே என் வீட்டிற்குள்ளே, என் பிள்ளைகளுக்குள்ளே, என் உறவுகளுக்குள்ளே, என் வேலை ஸ்தலத்திலே, என் அலுவலகத்திலே நான் சந்திக்கிற நபர்களிடத்திலே இந்த பச்சை விளக்கு விசுவாசம் பெரிய கிரியைகளை ஸ்தாபிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கும். So this green light faith, what it works when you wake up in the morning with the children or with your workplace or wherever you go meet people, this faith, the green light faith starts to work, interact with those people. இந்த விசுவாசம் என் சுயத்தை மேன்மைப்படுத்தவோ, என் திறமைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கவோ என்னை அனுமதிக்காது. என் எல்லா செய்கைகளை பார்க்கிற எல்லோரும் என்னை கனப்படுத்த மாட்டார்கள், என் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். So when this works like that, it's not that the faith, the self will come out of it. It's just when people look at me, all the people will recognize Jesus and glorify the Lord Jesus. அன்னைக்கு ஒரு கடையில போறேன், 50 rupees கொடுத்து ஒரு கூல் ட்ரிங்க் ஒன்று வாங்குறேன். And on one other day I went to a shop and he gave 50 rupees and got a cool drinks. அவன் எனக்கு ₹1 திருப்பி தரணும். And he has to give me a one rupee back. 51 ரூபாய் திருப்பி தந்தான். So he gave me 51 rupee to me. நான் அவனை பார்த்து சொன்னேன், நான் கொடுத்தது 50 rupees தான், இந்த 50 என்னது கிடையாது, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, 100 rupees கொடுத்தேன்ட்டு தவறா திருப்பி தரீங்க. நான் அவனுடைய 50 rupees அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அந்த ₹1 என் பாக்கெட்ல போட்டு நான் திரும்பி வந்துட்டேன். So I told him back like, I haven't given 100 rupees, you are giving 51 rupees. So I took 1 rupee and gave him back the 50 rupees. அவன் என்ன பார்த்து சொல்றான், and he looked at me and said, இந்த காலத்துல யார் சார் இப்படி சொல்லுவா? in this time, who are the people can say like this? கிடைச்ச வரைக்கும் லாபம் எடுத்து போட்டு போகாம உன்னுடைய காசை நீ எடுத்துட்டு என்னுடைய காசு எனக்கு திரும்பி தந்த பாரு, உன் கடவுள் சாதாரண கடவுள் இல்லைன்னு சொன்னான். He said like, the way that you took your money and gave my money back, isn't it? The way that you did, it shows that your God is not an ordinary God, is a great God. நான் என் ₹1 கூட அவனுக்கு தரல. I didn't give my one rupee even. ஆனால் உனக்குள் இருக்கிற பச்சை விளக்கு விசுவாசம் ஒன்றை சொல்லும், இது சரி இது தவறு என்கிற உணர்வை எனக்குள்ளே ஏற்படுத்தும். அந்த விசுவாசம் கல்டிவேட் ஆகாம இருக்காது, அந்த விசுவாசம் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். The faith, that the green light faith that within us, that will start to work, it will start to cultivate, it will start to manifest and it keep on work. நான் ஒரு வேலையை புத்திசாலித்தனமா செஞ்சாலும் கிரெடிட் ஆண்டவர் எடுத்துப்பாரு. Even though I did smartly some other things, but still the credit goes to the Lord the Father. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் இல்லை என்று இயேசுவை அறியாதவர்கள் உங்கள் விசுவாசத்தை பார்த்து சொல்லுவார்கள். So the people who doesn't know about God, when they look at you, they will look at their faith and they say your God is not an ordinary உங்கள் God. வாழ்க்கையிலே நன்மை செய்த ஆண்டவரை எங்களுக்கு காண்பீங்கள் என்று சொல்லி அநேகர் இந்த ரட்சிப்பின் திட்டத்திற்கு உங்கள் தலையிலே ஒளிர்த்த அந்த பச்சை விளக்கை பார்த்து வருவார்கள். So many other people, by looking at the green light that is on the top of you, they will come and say that what you have, the lifestyle and everything, it's totally different. What is your God that you are serving? They will come to you. அந்த வழியில தான் சபை வளரும். That is the way that the church will also grow. அந்த வழியில தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். And that is the way that the kingdom of God also will grow. தேவன் நம்முடைய ஈஜியன் சபை வைத்து செய்கிற கிரியைகள் பயங்கரமாயிருக்கும். So God going to do a mighty things through this Aegean church. உங்கள் சாட்சிகளிலே உங்கள் வார்த்தைகளிலே அந்த பச்சை விளக்கை ஒரு மாம்சத்திலிருந்து என்னாலே பார்க்க முடிகிறது. So through the flesh I can even see that the green light that is glowing on each and எவ்வளவு every நேரம் one. அது எரிகிறது என்பதை பொறுத்து தான் என் விசுவாசத்தின் அளவு. So how long this green light is glowing, based on that I can measure your faith. ஒரு மாம்சத்திற்கு ஏற்ற தீர்மானத்தை நான் எடுக்கும்போது அந்த பச்சை விளக்கின் ஃபியூஸை புடுங்கி வச்சிடுறேன். So when I take a own decision on my own or flesh decision on my own, that time the fuse will be removed for the green light. என் சுயத்தை எரிய செய்கிறேன். I'm going to glow the own fleshly light. என் மாம்சத்தை எரிய செய்கிறேன். My flesh will start to glow. உங்கள் வாழ்க்கையின் 24 மணி நேர நாளிலே எவ்வளவு நேரம் பச்சை விளக்கு உங்களிடத்தில் எரிகிறது, எவ்வளவு நேரம் மற்ற விளக்குகள் உங்கள் வாழ்க்கையில எரிகிறது என்பதை நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டும். You and myself have to determine that how long this green light is glowing and how far other light is glowing.
அந்த பச்சை விளக்கு விசுவாசம் பெரிய விசுவாசம், பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய அந்த விசுவாசம் தான் தேவனை அடையாளப்படுத்தக்கூடிய விசுவாசம், தேவ ராஜ்யத்திற்கு ஏதுவான விசுவாசம், தேவனுக்கு பிரியமான விசுவாசம். So this green light faith is the one that shows a godly light, and God depend that all these things that we depend on the அவர் Lord. செய்த நன்மைகளை வைத்து இந்த இடத்திலே அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் இவ்வளோ பண்ணார், அவ்வளோ நன்மை, இவ்வளோ குறைச்சிட்டாரு, அப்ப கம்மி அப்படின்ட்டு அவர் செய்த நன்மைகளை வைத்து என் பார்வையில எது நன்மைன்னு தெரியுதோ அதை வச்சு அவருக்கு செய்கிற கிரியைகளிலே நான் அளவிடுவேன் என்று சொன்னால் அது ஆரோக்கியமான விசுவாசம் அல்ல. So based on the goodness that God has did through us, did in our lives, imagine that He has did good things in our lives, so my faith goes up, and something is not good and it goes down. Based on that, if our faith goes, it's not the right way. இந்த பச்சை விளக்கு விசுவாசத்தை எரிய செய்வோம், கிறிஸ்துவை பறைசாற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us shine this green light. Let us share the gospel of God. May the Lord bless His word.